வணக்கம். ஏச்சாமி பேசுகிறேன். ஸோ டிஆர்பி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த தேர்வுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத காட்டிலும் இந்த தேர்வை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் படிக்கணும்னு தெரியும். ஆனால் எதை படிக்கிறது, என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் நம்மளை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ, ரைட்? ஸோ இப்போ நான் அது டேரக்டாக டு த பாயிண்ட் போயிடுறேன். 106, சரியா? ஸோ 106 இட்ஸ் அ மேஜிக் நம்பர், விச் மீன்ஸ் இது என்ன அப்படின்னா, கடந்த முறை பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரில் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவருடைய மார்க் 150 கேள்விக்கு. 2வது ரேங்க் எடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா 104. இதுலேயே 2 பேர் இருப்பாங்க. அப்புறம் 102 இதெல்லாம் பின்னாடி காட்டுறேன், சரியா? ஸோ யாரெல்லாம் 95க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்போ வேக்கன்சியை பொறுத்து இந்த ஸ்கோர் அப்படிங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகலாம். அப்போ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் 100 கேள்விகளுக்கு மேலே சரியாக விடையளிப்பதற்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு உத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் மந்தே வந்திருக்கணும், பட் வந்து வரல. பட் விரைவில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வி எக்ஸ்பெக்ட். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த தேர்வை பற்றின ஒரு மித் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது வந்து ஒரு மர்மம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு பிம்பம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படின்னா ஸோ டிஎன்பிஎஸ்சி படித்தவங்க இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனை ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிடுவாங்க. டிஆர்பிக்கு வந்து நான் பிஜி டிஆர்பிக்கு படிச்சிருக்கேன், இல்லை வேற பிஆர்டி எக்ஸாமினேஷனுக்கு படிச்சிருக்கிறேன், ஸோ என்னால் இந்த எக்ஸாமினேஷனை வந்து கிராக் பண்ண முடிகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெர்செப்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக தப்பு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏரியா இருக்கு. இந்த கோர் ஏரியா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி. ஸோ அதில் 30 கேள்வி இருக்கு, பிளஸ் மேத்ஸில் 24 கேள்வி இருக்கு, பிளஸ் சயின்ஸில் 24 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இந்த 3 சப்ஜெக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து என்ன 48 78 ஒரு 75 மார்க்கு மேலே இந்த இதுல இருந்து வருது. நமக்கு கட் ஆஃபே வந்து என்ன 106, நம்ம 100+ எடுக்கணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க பொதுவாக இதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, நல்லா கான்ஃபிடண்டாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ அது ஒரு 50 மார்க் 60 மார்க்குக்கு அந்த சப்ஜெக்ட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். பட் அப்படி கிடையாது. ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு 16 கேள்வி வருது, தமிழ்ல ஒரு 16 கேள்வி வருது. அப்போ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த சிலபஸ் ஃபேவரா இருக்கான்னா கிடையாது. அதே மாதிரி பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் இந்த சிலபஸ் ஃபேவரா இருக்கான்னா கிடையாது. பிகாஸ் த சிலபஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படிங்கிறது நீங்க டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதுக்கு வந்து என்ன கொஞ்சம் வேறுபடும். பட் ஒன்னோட ஒன்று என்ன கொஞ்சம் ஓவர்லாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் போத்தார் ரெண்டுமே வந்து இதுதான். அப்போ யாரால இந்த சைக்காலஜி, மேத்ஸு, சயின்ஸ் இந்த 3 விஷயத்துல நல்லா ஸ்கோர் பண்ண முடியுதோ தே ஆர் த டாப்பர்ஸ், தே ஆர் த சக்சஸஸ். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஒன்றும் இல்லை, நீங்க 6ல இருந்து 10 வரைக்கும் 12 வரைக்குள்ள எல்லா புத்தகத்தையும் நீங்க வந்து சோசியல் சயின்ஸை படிக்கிறதுனால 20 கேள்வி 25 கேள்விக்கு அவ்வளோ படிக்கிறது அப்படிங்கிறது அவுட்புட் கொடுக்குமான்னா அது கொடுக்காது. அப்போ யூ ஹேவ் டு ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு திங், இப்போ டிஎன்பிஎஸ்சி மட்டும் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா, அவங்க சயின்ஸ்ல ரொம்ப இதுவா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்போ யூ ஹேவ் டு ஸ்ட்ராட்டஜைஸ் ஒரு ப்ரிப்பரேஷன். அதை இது பண்றதுக்கு தான் என்ன இந்த வீடியோ. இதுக்குள்ள அடுத்த எலிஜிபிலிட்டி பத்தி வந்து என்ன நாம பார்க்கலாம், சரியா? ஸோ எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எனி யூஜி டிகிரியில ஒரு யூஜி டிகிரி வித் பிஎட் இருக்கணும். ஆனா அதை எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10+2+3, அதாவது 10ஆம் முடிச்சிருக்கணும், 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் 3 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து என்ன பிஎட் பண்ணிருக்கணும். உதாரணத்துக்கு வந்து நீங்க பிரைவேட்ல இருந்தா கூட எலிஜிபிள் தான் 10th +2. ஆனா இது எதுவுமே பண்ணாம டைரக்டா நீங்க 3 இயர்ஸ் படிச்சுட்டு பிஎட் படிச்சீங்கன்னா திஸ் இஸ் நாட் எலிஜிபிள், சரியா? அப்ப அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டிகிரி தான் எலிஜிபிள் நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்கான். எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, ஜியாகிரபி ஆர் ஹிஸ்ட்ரி. இதுல ஈக்குவலண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை சொல்லியிருப்போம். ஆனா இந்த டிகிரிக்கு எது ஈக்குவலண்ட் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டை நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கலாம், இல்லை டிஆர்பி வெப்சைட்ல இருக்கலாம்,
நோட்டிபிகேஷன்ல சில இடங்கள்ல மென்ஷன் பண்ணுவாங்க, நீங்க தான் தேடி என்ன பண்ணணும், அதை இது பண்ணணும். ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து என்ன அப் டு 45 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. பட் இதுல 2 வருஷம் வந்து என்ன ஆட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் 2 இயர்ஸ் கிரேஸ் பீரியட் கொடுத்தாங்க. அந்த ஜிஓ நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கிறதுனால ஸோ 47 வயது வரம்பு அப்படிங்கிறது உச்ச வயது வரம்பா இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பட் நோட்டிபிகேஷன் தான் வந்து அதை டிசைட் பண்ணும். சரியா? ஸோ இந்த எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மெனி ஆஃப் தம் ப்ரிப்பேர். பட் இதுல வந்து நீங்க உங்களை எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்க போறீங்க, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ரீட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸாம் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒன்றும் கிடையாது. என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கேள்வி வருது, நேச்சர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். பட் இதுல நேச்சர் ஆஃப் த கொஸ்டின் நான் சொல்ல போறது இல்லை, என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கேள்வி வருது அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் நான் சொல்ல போறேன். அப்புறம் வந்து காம்படிஷன் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்படிஷன் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த பிஓ எக்ஸாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு 30,000 பேர் தான் எழுதியிருக்காங்க. சரியா? இந்த 30,000 பேர்ல இருந்து ஜஸ்ட் 33 பீப்புள் தான் செலக்ட் அந்த வேகன்சி எக்ஸாக்டா தெரியல, இவ்வளவு பேர் தான். அப்போ யாராலெல்லாம் 100 கேள்விகளுக்கு மேல சரியா விடையளிக்க முடியுதோ அவங்க எல்லாம் என்ன கான்ஃபிடண்டா வில் கெட் போஸ்ட். தெர் இஸ் நோ டவுட் ஆன் தட். 30,000 பேர்ல அவ்வளவுதான். அப்போ ரியல் காம்படிஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க மினிமம். ஸோ எல்லாரும் ப்ரிப்பரேஷன்ல இருந்த மாதிரி இருந்தாலும் இந்த எதை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற இந்த ப்ரையாரிட்டி தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முழுக்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதை விட்டுட்டு பொலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரியை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது தெர் இஸ் நோ யூஸ். அப்போ எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத புரியுதோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், இந்த 100 கேள்விகளுக்கு மேல சரியா விடையளிக்க முடியும். ரைட்? இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இஸ் 2 part டெஸ்ட். ஒன்று வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் நீங்கள் 30 கேள்வி இருக்கும். இதில் நீங்கள் மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் அவங்க செகண்ட் பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க, எல்லாம் எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. இதில் நீங்கள் 140 போட்டிருந்தாலும் என்ன, யூ ஆர் இன்எலிஜிபிள். பட் இது வந்து குவாலிஃபைங் பேப்பர் தான், இட் இஸ் சிம்பிள். பட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமினேஷனில் இந்த தமிழ் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் அதுக்கும் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ மெயின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 150 மார்க்கு, 110 மார்க் ஜென்ரல் ஸ்டடீஸு, 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, 10 மார்க்னா என்ன ஜென்ரல் நாலேஜ்னு கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஜென்ரல் நாலேஜ் எதுக்குள்ளே தான் வரும், நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே தான் வந்து வரும். ஸோ 3 hours. சரியா? இந்த 150 மார்க் எப்படி புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து 110 மார்க்கு, எஜுகேஷனல் மெத்தடாலஜி 30 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க். இப்போ இதில் இன்னும் டீப்பாக போகும்போது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்டடி பிளானை இது பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு பிசியாலஜி அண்ட் பீடியாலஜி, இதுல இருந்து நமக்கு எத்தனை கேள்வி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 30 கேள்வி. அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்ஸ்ல 24 கேள்வி, ஜென்ரல் சயின்ஸ்ல 24 கேள்வி. இந்த 2 மட்டுமே, இந்த 3ஐயுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்து தான் வருது. அப்போ இதுக்கு நீங்க யாராலாம் இதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பிசியாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பெர்ஃபெக்டான மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஸோ நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து என்ன, அதனால 20-25 கேள்வி அட்டன் பண்ண முடியும். இப்போ 30 மார்க் எடுக்க முடியுமானா தட் இஸ் நோ பாசிபிள். ரைட்? அப்போ இதுல மேக்சிமமா என்ன ஒரு 25 மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மேத்ஸ் 24க்கு 24 வந்து போடலாம். பட் கொஞ்சம் ஸ்டாட்டும் உள்ள இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் இதுல இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் கிவ் ஏ ஹேக். இந்த கொஸ்டின் டிஃப்ரெண்டாக இருந்தாலும் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த 24 கேள்வியில ஒரு பாதிக்கு மேற்பட்ட கேள்விகள் எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி உடைய பிஒய்க்கு. இது எல்லாத்துக்குமே வந்து என்ன, டிஎன்பிஎஸ்சி உடைய பிஒய்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இங்கிலீஷை தவிர்த்து 16, 15, 31, 41, 50, 56 கேள்வியில உங்களால ஒரு 35 கேள்விகளுக்கு மேல போட முடியும். ஸோ அங்க இங்க இந்த 2ஐயும் நீங்க ப்ராப்பரா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணீங்கன்னா உங்களால 100 கேள்விகளுக்கு மேல சரியா விடையளிக்க முடியும் அப்படிங்கிறதான். அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷனை நீங்க இது பண்ணிக்கோங்க. அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன நீங்க ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இருக்கு இல்லையா, ஹிஸ்டரி, தமிழ் லிட்ரேச்சர், ஜியோகிராஃபி, எக்கனாமி, பொலிட்டி, இதுக்கெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய பழைய கேள்வித்தாளையை நம்ம நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கும். இதெல்லாம் டெலிகிராம் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். பட் டெலிகிராம் சேனல்லே இருக்கும். அப்போ என்னன்னா யூ ஹேவ் டு ஸ்ட்ராட்டஜைஸ். இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது 2,
மேத்ஸு சைக்காலஜி 54 மார்க் இது. அப்போ 74ல் ஒரு 60, இதில் ஒரு 40 மார்க் எடுத்துட்டீங்கன்னா என்ன தாராளமாக உங்களால் கிராக் பண்ண முடியும். நான் வந்து என்ன ஜென்ரல் இங்கிலீஷே சேர்க்கவே இல்லை இதில் இங்கிலீஷை. அப்போ இப்படித்தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கணுமே தவிர்த்து பொதுவாக எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது பண்ணக்கூடாது. பட் இதில் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, நீங்கள் முத ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஃபேக்டை மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த புதுசாக ப்ரிப்பேர் பண்ண வர்றீங்கல்ல அவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸ்கூல் புக்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிஒய்க்கு பேஸ்ட் நோட்ஸ் வந்து என்ன நீங்கள் ரீட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அதே தான் திரும்ப சைடு அது மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி ஆஃப். ஸோ இந்த 120 கேள்வியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம 75 150 இந்த இது. சரிங்களா? இதெல்லாம் அந்த குவாலிஃபிகேஷன் மார்க். பட் இதை நமக்குள்ள உள்ள போக வேண்டியது இல்லை. ரேங்க் வந்து பார்க்கலாம். ஸோ காம்படிஷன் வந்து 30,000 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 1 வந்து பார்த்தீங்கன்னா 106 மார்க்கு, ரேங்க் 2 வந்து பார்த்தீங்கன்னா 104 மார்க்கு. இந்த ரேங்க் 3ல வந்து ஏன்னா இதில் 2 பேர் வந்துருவாங்க. 104லே 2 பேர் இருப்பாங்க. 3வது ரேங்க் வந்துடும். 5வது ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 95 மார்க்கு, 10வது ரேங்க் வந்து 90 மார்க். ஆனால் இதிலே கிட்டத்தட்ட என்ன நிறைய பேர் இருப்பாங்க. 95க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் நமக்கான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெலகிராமில் போட்டிருக்கேன். அது மொத்தமாக இயர் வைஸாக போட்டிருப்பேன். பட் அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோவில் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட் கொஸ்டினையும் தனித்தனியாக பிரித்து சப்ஜெக்டை பற்றின ஒரு ஜென்ரலாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அப்டேட் பண்ணுவேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோம். சரியா? அதில் அப்டேட் கொடுங்க. அப்புறம் நம்ம டிஆர்பி பிஓக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ ஒரு டெஸ்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் இனிமேல் தான் வரும். டெஸ்ட் வித் மெட்டீரியல்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஷெடியூலும் டெலகிராமில் இருக்குது. நீங்கள் வந்து என்ன செக் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ சந்தேகம் இருந்தால் கீழே டெலகிராமில் என்ன கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை. சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.